ஆதவந்தி சென்னை அவர்களுடைய படைப்புலகம் குறித்து நடைபெறுகின்ற இந்த ஒரு அமர்வு உண்மையில் இந்த நிகழ்ச்சிக்காக தோழர் கரீம் அழைச்சார். ஆக்சுவலாக அவர் ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொல்லிட்டார், எனக்கு இந்த ஒரு சிறப்பு மாவட்ட குழு நடத்திக்கிட்டே இருக்கும், அதுதான் மைண்டில் இருக்க ஒழிய அந்த டேட் மைண்ட்லேயே இல்லை. திடீர்னு தோழர் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஞாபகப்படுத்தினோட தான் சரின்னு இன்றைக்கி ஒரு மாவட்ட குழு வச்சுருந்தோம், அதை கேன்சல் பண்ணிவிட்டு இங்கே வரணும்னு முடிவு. சரி, இந்த நிகழ்ச்சிக்கு என்ன தலைப்பில் பேசலான்னு கேட்டப்போ நீங்கள் கட்டுரை தலைப்பு பேசுங்க தோழர் அப்படின்னாரு. சரி, கட்டுரை தலைப்பை பேசலாம் அப்படின்னு சரி தோழர் அப்படின்ட்டேன். ஏன்னா ஆதவன் தோழருடைய புத்தகங்கள் அநேகமாக வாசிப்பதற்கு வாய்ப்பற்ற புத்தகங்கள்ங்கிறது குறிப்பாக எங்களுக்கெல்லாம் அதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருந்ததே கிடையாது. பெரும்பாலும் புத்தகம் வந்துட்டால் அந்த முதல் செட்லேயே வாசிக்கக்கூடிய நபர்களில் தொடக்கத்திலிருந்து நாங்கள் இருந்திருக்கோம். அதனால் எப்படியும் என் புத்தகம் என்கிட்ட இருக்கும், எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படின்னு சரி தொடர்ந்துட்டேன். இந்த கூட்டத்துக்காக தயார் பண்ணணுன்னு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி என்னுடைய லைப்ரரியில் புத்தகங்களை தேடுறதுக்காக எடுத்தப்போ கட்டுரை தொகுப்பு அவரோடது என்னென்ன இருக்குது அப்படின்னு எடுத்துகிட்டு தோழர்கிட்ட இந்த புத்தகம்லாம் தான் தோழர், இது தவிர வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டேன். அப்படி கேட்கும்போது அவர் ஒரு 2 புத்தகங்களை சொன்னார். ஆக்சுவலாக அந்த புத்தகமும் இருக்குது, ஆனால் தேடும்போது நமக்கு கிடைக்கல. என்னன்னா, இந்த புத்தகங்களை எல்லாத்தையும் எடுத்து தொகுத்து வச்சு ஒரு 4 நாள் அப்படியே ஏற்கனவே வாசிச்ச கட்டுரைகள் தானே பிரட்டிக்கிட்டே வரும்போது ஒரு உணர்வு ஏற்பட்டது. தோழர் ஆதவன் அவர்களோடு முதலாக எங்கே சந்தித்தோம், அவருடைய முதல் சந்திப்பு எங்கிருந்து தொடங்குகிறது அப்படின்னு பார்க்கும்போது எது அவருடைய முதல் நூலாக நான் வாசித்தது என்று பார்க்கின்ற போது முதலாவதாக வாசித்த நூல் என்பது அவருடைய ஒரு கட்டுரை தொகுப்பு தான். இடஒதுக்கீடல்ல மறுபங்கீடு என்கின்ற ஒரு நூல் வெளிவந்திருந்தது. ஒரு 21 ஆண்டுகளுக்கு முன்பு வெளிவந்திருந்த புத்தகம் அது. இப்போ ஒரு UPA 1 கவர்மெண்ட் வந்தப்போ இடஒதுக்கீடு குறித்தான ஒரு பெரிய சர்ச்சை ஏற்பட்ட போது அவர் ஒரு கட்டுரை தொகுப்பை வெளியிட்டிருக்கிறார். வாசல் பதிப்பகம் அது வெளியிட்டிருக்கு. அந்த புத்தகத்தை படிச்சுட்டு அப்போ தோழர் மோகன சுந்தரம் தஞ்சாவூருக்கு அப்போ தான் வந்திருந்தப்ப தோழர் ஆதவனை கூப்பிட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்துவோம் அப்படின்னாங்க. குறிப்பாக தோழர் ஆதவந்தி சென்னை அவர்கள் அந்த பகுதியில் வேறு எந்த இலக்கிய கூட்டங்களுக்கும் வந்ததே இல்லை, வேறு எந்த இலக்கிய அமைப்புகளுக்கும் தோழர் ஆதவன் அப்படிங்கிற ஒரு ஆள் அந்த பகுதிகளில் சுத்தமாக எந்த அறிமுகமே கிடையாது. அப்படி இருக்கும்போது தோழர் ஆதவந்தி சென்னையா வராது. அந்த நூலை நாங்கள் வாசிச்சுட்டு தான் அவரை கூப்பிட்றோம். ஏன்னா அந்த காலத்தினுடைய மிக முக்கியமாக பேச வேண்டிய ஒரு நூல். இடஒதுக்கீடல்ல மறுபங்கீடுங்கிறது இடஒதுக்கீடு குறித்து இதுவரைக்கும் படிச்சுக்கிட்டு இருந்த எல்லா விஷயங்களையும் கலைச்சி போடுது. அப்போ நான் ரொம்ப சின்ன பையன், ஒரு குழப்பத்தில் இருந்த ஒரு காலம். ஒரு இலக்கிய அமைப்பில் தஞ்சை பிரகாஷ் உள்ளிட்ட இந்த குழுக்களோடு ஒரு சைடு போய் செட்டில் உட்காந்துருப்போம். திடீர்னு இப்படி தாமியேசா அப்படின்னு உட்காரும்போது தாமியேசா தஞ்சாவூரில் அது ஒரு செட்டாக இருக்கும். இந்த 2 செட்டுக்கு இடையில ஒரு குழப்பத்தோடைய இந்த ஒரு அமைப்பிற்குள் நாம் நுழையும் போது தோழர் ஆதவன் அவர்களுடைய அறிமுகம்ங்கிறது வருது. முதல் கூட்டத்துக்கு அவர் வரார். வரும்போது அவரை பேசுறதுக்கு கூப்பிட்றோம். வழக்கமாக அந்த ஒரு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளராக நமக்கு ஒரு மனநிலை இருக்கும்ல. இப்போ கரீமுக்கு அந்த மனநிலை இருக்கு இல்லையா, அந்த நிகழ்ச்சியில உட்கார்ந்தோன்னே எல்லாரும் வந்துட்டாங்களா அப்படின்னு ஒரு தேடல் இருக்கும்ல. அந்த தேடலோட ஒரு சின்ன பையனாக நான் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும்போது தோழர் ஆதவன் மேடைக்கு ஏறுறாரு. ஏறிட்டு தோழர் கொஞ்சம் உள்ளே வந்துருங்க, யார் வராங்களோ இல்லையோ நம்ம பேச ஆரம்பிப்போம் அப்படின்னு தான் அவர் பேச ஆரம்பித்தார். இதுதான் அவருடைய முதல் அறிமுகம். அதுக்கப்புறம் இப்போ இதுவரைக்கும் எத்தனை அவருடைய தொகுப்புகள், கட்டுரை தொகுப்புகள் மட்டும் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு 11 தொகுப்பு வந்திருக்கு. மற்ற தலைப்புகளில் கவிதை குறித்து, சிறுகதை குறித்து, நாவல் குறித்து மற்றவங்க பேசுகிறாங்க. அதில் இன்னும் சொல்லப்போனால் அது குறித்தெல்லாம் அந்தந்த காலகட்டங்களில் அறிமுகப்படுத்தி எழுதியிருக்கோம், அது தனியாக பேசலாம். ஆனால் ஒரு கட்டுரைக்குள்ளே இருந்து பேசணும் அப்படின்னு பார்க்கும்போது இவைகளெல்லாம் தொகுத்து வைத்து பார்க்கின்ற போது எனக்கு ஒரு விஷயம் பட்டுச்சு. என்னுடைய ஒரு மனிதனாக என்கிட்ட இருக்கக்கூடிய கீழ்மையான மனங்கள் இருக்கு இல்லையா, என்கிட்ட இருக்கக்கூடிய பலவீனங்கள் இருக்கு இல்லையா, இந்த பலவீனங்களை எல்லாம் தோழர் ஆதவன் அவர்களுடைய கட்டுரைகள் எந்தெந்த காலகட்டங்கள் எல்லாம் சரி செய்திருக்கின்றன என்பதை நான் பரிசீலித்து பார்ப்பதற்கான காலமாக இந்த 4 நாள் இருந்துச்சு. ரொம்ப குறிப்பாக பல விஷயங்களை சொல்லலாம். அவருடைய கட்டுரை தொகுப்பு அப்படின்னு நம்ம சுருக்கி பார்க்குறோம். அதை தாண்டி அதுக்குள்ளே நேர்காணல்கள் இருக்குது. அது ஒரு கிட்டத்தட்ட நேர்காணலே ஒரு பெரிய ஒரு இலக்கிய மாதிரி தான் இருக்கும் அவரோடது.
அவருடைய கட்டுரைகளும் வந்து வெறுமன கட்டுரைகள்னு சொல்ல முடியாது. ஒரு புனைவிற்கும் அல்புனைவிற்கும் ரொம்ப ஒரு மெல்லிய கோடு தான் இருக்குன்னு அவரே பலமுறை இப்போ சொல்லுவார். கிட்டத்தட்ட அவருடைய கட்டுரைகள்லையும் அது வந்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதை தாண்டி அவருடைய புதுவிசை என்கின்ற ஒரு பணி, புதுவிசை இதழ் வந்து தமிழ் சமூகத்தில் நிகழ்த்தி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலையீடு. இந்த புதுவிசையினுடைய அநேகமாக எல்லா இதழ்களும் வந்து என்கிட்ட இருக்குது. அது ஒரு நாள் தொகுத்து வச்சு தொடர்ட்டு அதை, ஏன்னா இது அப்பப்போ ரெஃபரன்ஸுக்கு அதை எடுத்து வச்சு பார்ப்போம் எவ்வளோ முக்கியமான கட்டுரைகள் புதுவிசை வந்து இந்த காலகட்டங்களில் செய்திருக்கிறது அப்படின்னு. அதுலேருந்து பார்க்கும்போது ஒரு எழுத்தாளர் சங்க அமைப்பாக ஆதவன் என்கின்ற ஒரு எழுத்தாளர், அவர் வந்து ஒரு நேர்காணல், அந்த நேர்காணல் என்னென்னா நான் ஒரு மனு விரோதன் அப்படின்னு ஒரு புத்தகமாக முதல்ல வருது. அந்த புத்தகத்துக்கு முதலுக்கு வச்ச தலைப்பு வந்து அந்த நான் இந்த தேடிட்டே இருக்கும்போது புக்கு ஒன்று எடுக்கிறேன், நமக்கு மைண்டில் நான் ஒரு மனு விரோதின்னு தான் இருக்குது. அந்த நான் ஒரு மனு விரோதி என்கின்ற ஒரு புத்தகம் வெளியிடுவதற்கு முன்பாக முதல்ல வந்த புத்தகம் வந்து நான் ஒரு மனு விரோதன். அந்த புத்தகம் தான் என்கிட்ட அந்த காப்பி இருந்துச்சு. அதை எடுத்து பார்த்தோன்னே அந்த நான் ஒரு மனு விரோதன், அதுலேருந்து தான் அவருடைய மெயில் ஐடி வந்து மனு விரோதி அப்படின்னு தான் இருக்கும். மனு விரோதி @gmail.com தான் இருக்கும். அங்கிருந்தால் அந்த அந்த அது ஒரு 2 நேர்காணலுடைய தொகுப்பு. அது ஒரு நேர்காணல் வந்து தொடர் அவர் கீட்டு.comல எடுத்திருப்பாரு. இன்னொரு நேர்காணல் அன்றைக்கு புத்தகம் பேசுக்காக 2006 வெளிவந்த நேர்காணல். அந்த நேர்காணலில் நிறைய கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளுக்கு சுவாரஸ்யமாக நிறைய பதில் சொல்லுவார். ஆனால் ஒரு எழுத்தாளர் சங்கத்துக்குள் வரக்கூடிய ஒரு எழுத்தாளன், ஒரு செயல்பாட்டாளன், அவங்க 2 பேருக்குமான அந்த மன உளவியல் உரையாடல் இருக்குல்ல, இந்த உரையாடல் குறித்து சில பதில்கள் அதில் இருக்கும். ரொம்ப குறிப்பாக இதுலேருந்து நம்ம அந்த அவர் வந்து அவருடைய எழுத்துக்கள் ஒரு ஒரு அமைப்பிற்குள் வரக்கூடிய ஒரு இளம் தோழரை எப்படி வந்து செதுக்கும் அப்படிங்கிற இடத்த வந்து அந்த இதுலேருந்து தொடங்கலாம் அப்படின்னு தோணுது. ஒரு கேள்வி வந்து அவர்கிட்ட வைக்கப்படும். என்ன கேள்வினா, இந்த எழுத்தாளர்கள் அமைப்புகளுக்குள்ளே வந்தால் அவங்க வேலை செய்யறதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள் குறித்து ஒரு கேள்வி வந்து முன்வைக்கப்படும். அதுக்கு அவர் சொல்கிற பதில் எவ்வளவு நுட்பமான பதில் அப்படிங்கிறது தான். இதைத்தான் எழுத வேண்டும் என்று தனிப்பட்ட முறையில் யாரும் என்னிடம் கூறுவது கிடையாது. படைப்பு என்பது தனிநபர் செயல்பாடு. இடதுசாரி தோழர் ஒருவர் ஓட்டல் வைத்திருந்தார், அவர் தினமும் சாம்பார் நல்லா இருக்கிறதா என்று கட்சி அலுவலகத்தில் போய் கேட்டுவிட்டு தொழில் நடத்துவதில்லை. இது எவ்வளோ நுட்பமான ஒரு இடம் பாருங்களேன். பொதுவாக ஒரு அமைப்பிற்குள் ஒருவர் பணியாற்ற வருகின்ற போது, எப்போ ஒரு அமைப்புக்குள்ளே நீ வந்தினா உனக்கு எழுத்து போயிடும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல, உன்னுடைய படைப்பு மனம் போயிடுங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல, இந்த குற்றச்சாட்டுக்கு ஒரு ஊடாட்டத்தை நடத்துகிறார். இந்த ஊடாட்டத்தை நடத்தும் போது அதை அப்படியே சொல்லிட்டு சொல்றாரு, அதே போல் நானும் என்னுடைய கவிதையை யாரிடமும் கொண்டு போய் கருத்து கேட்டுவிட்டு வெளியிடுவதில்லை. இயக்கத்தை பற்றி தெரிந்தவர்களுக்கும் அதற்குள்ளிருந்து இயங்குபவர்களுக்கும் அவர்களாகவே ஏதோ ஒரு அனுமானத்தில் எதையாவது சொல்லுவது இங்கொன்றும் புதுசல்ல. கட்சி அலுவலகத்திலிருந்து ஒவ்வொரு எழுத்தாளனையும் ஒரு கமிஷனர் கண்காணித்து கொண்டிருப்பதாய் குற்றம் சாட்டுவதெல்லாம் ரசமான கற்பனை தான். இது வந்து ஒரு புதுசாக ஒரு எழுத வந்த ஒரு ஆள் ஒரு அமைப்புக்குள்ளே வரும்போது அவரை கூப்பிட்டு, எப்பா நீ பயப்பட தேவையில்லை அப்படின்னு பேசுகிற ஒரு இடம். இது வந்து அவர் ஒரு இலக்கியமாக இல்லை, ஒரு நேர்காணலில் அவர் பதிவு செய்யக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி அவர்கிட்ட வந்து இன்னொரு கேள்வி கேட்பாங்க. பொதுவாக ஒரு எழுத்தாளர்களுக்கு என்னென்னா, எழுத்தாளர்களுக்கு வந்து தாங்கள் மதிக்கப்படுவதில்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு எப்போது இருக்கும். அப்படி ஒரு கேள்வி அந்த நான் ஒரு மனு விரோதியிலே வரும். ஏன்னா நான் ஒரு மனு விரோதன் தான் முதல்ல வெளியிட்டார். பெண்கள் நிறைய விமர்சனம் வச்சாங்க, அதான மனு விரோதன், இப்போ நாங்களாம் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது ஒரு பொதுமை பேராக மனு விரோதின்னு அந்த புத்தகத்துக்கு தலைப்பு மாற்றினாங்க. அப்படி அதில் ஒரு கேள்வி வரும், பொதுவாக எழுத்தாளர்கள் மதிக்கப்படுறதில்லையே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அப்படிங்கும்போது அதுக்கு அவர் சொல்கிற பதிலும் ரொம்ப முக்கியமானதாக எனக்கு படுது. தனது துயரங்களை புரிந்து கொள்கிற ஒரு சமூக சூழலை உருவாக்குவதும் ஒடுக்கப்பட்டவர் சார்ந்து எழுதுகிறவர்களின் வேலையாகிறது. எனவே எழுதி கிழித்ததோடு என் வேலை முடிந்துவிட்டது என்று நான் தூங்கப் போய்விட முடியாது. என் எழுத்துக்களோடு மக்கள் சமூகத்தின் வெவ்வேறு அடுக்குகளோடும் ஊடாட்டம் கொள்ள வேண்டி இருக்கிறது. எழுத்து எப்படி தனிநபர் செயல்பாடோ அதை போன்றதுதான் பேச்சும். பேச்சு என்பது அர்த்தமுள்ளதாய் இருக்க வேண்டி இருக்கிறது. இந்த கேள்வி எதுக்கு வரும்னா,
நீங்கள் வெறும் எழுதிட்டு இருக்க ஆளாக மட்டும் இல்லாமல் போய் கம்யூனிஸ்ட் கட்சியில் வகுப்பு எடுக்கிறீங்க, மாணவர் சங்கத்தில் வகுப்பு எடுக்கிறீங்க, இளைஞர்களுக்கு வகுப்பு எடுக்கிறீங்க. இந்த வேலையெல்லாம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாதா அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு அவர் சொல்றது, ஒரு உரை என்பது அர்த்தமுள்ளதாய் இருக்க வேண்டியிருக்கிறது, சொற்பொழிவாக அல்லாமல் உரையாடலாகத்தான் அமைத்துக் கொள்கிறேன். சமுதாயத்தை மென்மேலும் பார்ப்பதிலிருந்து விலகுகிற, அதன் மீது கேள்விகளை எழுப்புகிற, பிரச்சனைகளை எப்படி அணுக வேண்டும் என்ற விமர்சனபூர்வமான உருவாக்குவதுதான் இந்த உரைகளின் நோக்கம்ங்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நம்ம எப்படி பேச ஆரம்பித்தோம் அப்படின்னு எனக்கு ஒரு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்போது, எப்படி நான் ஒரு உரையாளனாக மாறினேன் அப்படின்னு யோசிக்கும்போது, வழக்கமான ஒரு பேச்சு வடிவத்திலிருந்து ஒரு உரையாடல் வடிவத்திற்குள் என்னுடைய உரையை நான் அமைத்து கொண்டேன். இது எங்கிருந்து நடக்கிறது அப்படின்னா, ஏன்னா தோழர் ஆதவன் அவர்களோடு அவருடைய புத்தகங்களை படிக்கிறதுங்கிறது வேறு. அநேகமாக எவ்வளவு நேரம் புத்தகங்களை அவர் வாசித்திருப்போமோ அதை விட கூடுதல் நேரம் அவரோடு உரையாடி இருப்போம். அந்த உரையாடல்கள் ஒரு மனிதனை எப்படி செதுக்குங்கிறது கிட்டத்தட்ட அவருடைய அந்த எழுத்துக்கள்ல இருந்தால் என்னால் பார்க்க முடியுது. அப்படி அவருடைய இந்த மனு விரோதி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான, இன்னும் கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆயிடுச்சு அந்த புக்கு. இன்னைக்கும் படித்தா இன்னைக்கு கான்டெம்பரியா ஒரு புதுசாக ஒரு எழுத்தாளருக்கு, இல்லை எழுதிட்டு இருக்க ஆளுக்கு, அமைப்பில் வேலை பார்க்குற ஆட்களுக்கு பல திறப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நூலாகப்படுது. அது மாதிரி அவருடைய தோழர் சொன்ன மாதிரி ஒவ்வொன்றுக்கும் வைக்கக்கூடிய தலைப்புகள், இந்த தலைப்புகள் உண்மையில ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு தலைப்பையும் அது கிட்டத்தட்ட ஒரு தமிழில் இருக்கக்கூடிய தமிழர் தத்துவ மரபுன்னு சொல்லுவாங்க. அந்த தமிழர் தத்துவ மரபுல எல்லாத்தையும் தர்க்கம் செய்கிறது அப்படிங்கிறது ஒரு வகையான தத்துவம் தான். அந்த தர்க்கத்தில் நீங்கள் அந்த கேள்வி கேட்கறது அப்படிங்கிறதுல, இப்போ நீங்கள் 9 ரூபாய் நோட்டு அப்படின்னு ஒரு படத்துக்கு டைட்டில் வச்சிருப்பார். இது ஒரு வகையான தமிழருடைய தத்துவ மரபு தான். ஏன்னா 10 ரூபா நோட்டு தான் இருக்கும், 9 ரூபாய் நோட்டுன்னு ஒன்று வைக்கிறது இருக்கு இல்லையா, இது தமிழருடைய தத்துவ மரபுல ஒன்று. கிட்டத்தட்ட தோழர் ஆதவன் அவர்களுடைய எல்லா தலைப்புகளையும், வெறும் கட்டுரை மட்டும் இல்லை, பல இடங்களில் வைக்கக்கூடிய தலைப்புகள் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரு வைக்கக்கூடிய ஒவ்வொரு தலைப்பும் நீங்கள் இந்த கட்டுரைகள்லேயே பார்க்கும்போது, விஷத்தை முறிக்கும் வைத்தியத்தை பாம்பிடமே கேட்டறிய முடியுமா? விஷத்தை முறிக்கும் வைத்தியத்தை பாம்பிடமே கேட்டறிய முடியுமா? பலகாரக்கடை விளம்பரமும் ஆகச்சிறந்த இந்தியர் அம்பேத்கரும். பலகாரக்கடை விளம்பரத்துக்கும் ஆகச்சிறந்த இந்த கட்டுரைக்குள்ளே போனால் அந்த காலகட்டத்தில் என்ன நிகழ்ந்திருக்குன்னு. நான் சமகாலத்தை எழுதுவது ரொம்ப முக்கியம். நீங்கள் சமகாலத்தை எழுதுவதுதான் ஒரு எழுத்தாளனுடைய வேலை. ஆனால் பல எழுத்தாளர்கள் சமகாலத்தில் வருவதை அப்படியே எழுதுவதல்ல நம்முடைய வேலை, கொஞ்சம் ஊற போடணும் அப்படின்னு பேசுவாங்க. ஆனால் இவர் அதையும் கிண்டல் பண்ணுவார். அது ஊற போட்டலாம் எழுதணும்னு அவசியம் இல்லை, அது ஒவ்வொரு வடிவத்தில் எழுதலாம் பாரு. அவருடைய வடிவத்திலே நீங்கள் யோசிச்சு பார்த்தா, அப்போ ஒரு நிறைய வெளிநாடுகளுக்கு போயிட்டு வந்தார். போயிட்டு வந்தப்போ அவர்கிட்ட நீங்கள் அப்போ லண்டன் போயிட்டு வந்தார், மலேசியாவுக்கு போயிட்டு வந்தார், இந்த அனுபவத்தெல்லாம் எழுதலாமே தோழர் அப்படின்னு கேட்டப்ப, அது என்னவோ எனக்கு எழுதணும்னு தோணலை அப்படின்னாரு. ஏன்னா ஆமார்க்ஸ் போன்றவர்கள்லாம் தொடர்ச்சியாக இப்போ எழுதுனாங்க. எழுதும்போது நீங்கள் ஏன் தோழர் எழுதலை அப்படின்னா, அது எனக்கு தோணலை அப்படின்னாரு. ஆனால் மீசை என்பது வெறுமை நாவல் வந்ததுக்கப்புறம் அவரே ஒரு நாள் சொன்னார், நான் வெளிநாட்டுக்கு போனதெல்லாம் எழுத முடியாத எல்லாத்தையும் நான் ஒரு புனைவாக எழுதணுங்கிறது தான் எனக்கு வெளிப்பட்டுருக்கு. ஒரு படைப்பு எந்த வடிவத்திலையும் வெளிப்படலாம். அவர் ஒரு படைப்பாளி பார்க்கும்போது அது ஒரு கட்டுரையா, அவங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. இதை இந்த கோணத்தில் இந்த காலத்திற்கான ஒரு வெளிப்பாடாக வெளிப்படுத்துது. அது ஒரு கவிதையாக வரலாம். நீங்கள் பூஜ்ஜியத்திலிருந்து தொடங்கும் ஆட்டம் அப்படிங்கிற ஒரு கவிதை கிட்டத்தட்ட அது ஒரே வகையான, நீங்கள் இடஒதுக்கீடில் மறுபங்கீடுடைய வேற ஒரு வெர்ஷன் தானே அது. கிட்டத்தட்ட நீங்கள் எல்லாத்தையும் கலைச்சி போட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போம் அப்படிங்கிறதும், எல்லாத்துக்கும் சம பங்கீடு கொடுக்கணும் அப்படிங்கிறதும், இது வேற வேற வடிவத்தில் அவர் ட்ரை பண்ணுறது. அப்படி கட்டுரை என்பது நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, நிகழ்காலத்தை எழுதுறதுனா அதுக்கு ஒரு பத்திரிக்கை போதும்ல. ஆனால் இவர் அந்த கட்டுரைகளில் என்ன வேலை செய்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த கட்டுரைகள் அவர் சொல்கிற மாதிரி இந்த ஒரு விளம்பரமும் அம்பேத்கருடைய பெயரை பயன்படுத்துறதை பற்றி சொல்கிறார் இல்லையா, அது அந்த நேரத்தில் பிபிசி சிஎன்என் ஐபிஎன் அம்பேத்கர் இந்த காலத்தினுடைய மிக முக்கியமான ஒரு தலைவர் அப்படின்னு 19 லட்சம் பேர் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அது குறித்து வரும்போது இயல்பாக அந்த செய்தியை நம்ம இன்னைக்கு பார்த்தோம்னா என்ன பண்ணுவோம், டப்புன்னு அதை எடுத்து பகிர்ந்துட்டு போயிடுவோம், சந்தோஷமாக பகிர்வோம். இந்தியா போன்ற ஒரு நாட்டில் ஒரு அம்பேத்கரை இத்தனை லட்சம் பேர் வாக்களித்து தேர்வு செய்திருக்கிறார்கள் கொண்டாடிட்டு போயிடுவோம். ஆனால் அவருடைய எழுத்தில் அதை எப்படி ஊடாடும்னா, 19 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்கான்னு நீ சொல்கிற, ஆனால் இந்திய சமூகம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்து
இந்திய சமூகத்திற்குள் இருக்கின்ற சாதிய வேறுபாடு, அம்பேத்கரை இயல்பாக ஏற்றுக்கொள்ள முடியாத சூழல், இந்த சூழலிலிருந்து தேர்வு எப்படி நடந்திருக்கும்? அப்போ இந்த தேர்வு முறை எப்படி நடக்குது? தேர்வு முறை எப்படி நடக்குதுன்னா, எப்படி இது சுத்தமான நெய்யில் செய்யப்பட்டது அப்படிங்கிறத பெருசாக போட்டு அல்லங்கிறத சின்னதாக போடுவானோ, அது மாதிரி அம்பேத்கருடைய தேர்வு முறையை காந்திக்கு பிறகு காந்தி அல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த தலைவர் யார் அப்படிங்கிறது தான் போட்டியினுடைய கேள்வி. இப்போ காந்தியை போட்டிக்குள்ளேயே கொண்டு வரல. காந்தியை போட்டிக்குள்ளேயே கொண்டு வராமல் அம்பேத்கரை முதல்வராக தேர்ந்தெடுத்துட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இது என்ன வேலை? அவர் தான் அந்த 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 அதுக்கு கட்டுரை கொடுக்குற தலைப்பு. இந்த தலைப்புகள் மட்டும் இல்லை, அவர் அம்பேத்கர் குறித்து அவருடைய நிறைய உரையாடல்கள். இந்த காலகட்டங்களில் நிறைய அம்பேத்கர் குறித்தான என்னுடைய வாசிப்பு எங்கிருந்து தொடங்குது அப்படின்னு பார்த்தா, பெரும்பாலும் தோழர்களுடைய பல கட்டுரைகள் வைக்கின்ற முன்வைப்புகள் தான். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு கட்டுரை, என்னதான் செய்ய போகிறோம் அம்பேத்கரை. இந்த என்னதான் செய்ய போகிறோம் அம்பேத்கரைங்கிறது அம்பேத்கருடைய விழாக்கள் நடக்குது. அவருடைய பிறந்தநாள் விழா, நினைவு நாள், இந்த நிகழ்ச்சிகள்லாம் நடக்குது. அது நடக்கும்போது அதுக்கு போய் மாலை போடுறோம், அம்பேத்கருக்கு, அம்பேத்கருடைய சிலைக்கு மாலை போடுறோம், ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம். ஆனால் அவர் அந்த கட்டுரையில் ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாரு. சாதியவாதிகள் அம்பேத்கரை ஒரு கருத்தியலாக கருதி வெறுத்து வரும் நிலையில் தலித்துகளில் பெரும்பாலானவர்கள் அவரை தமக்கான கருத்தியலாக அல்லாமல் வெறும் சிலையாக, படமாக உள்வாங்கி இருக்கும் நிலை ஏன் ஏற்பட்டது? பிறந்த நாள் அல்லது நினைவு நாள் தவிர்த்து பிற நாள்களில் இந்திய சமூகத்தின் அன்றாட வாழ்வில் அம்பேத்கருக்கு வழங்கப்பட்ட இடம் என்ன? சொந்த வாழ்வில் சாதியத்தின் எந்த அம்சங்களையும் அடையாளங்களையும் இழக்காமலே அம்பேத்கரை ஒரு தலைவர் என்று கூறிக்கொள்வதன் மூலம் தன்னை சாதி கடந்தவராக பொதுவெளியில் காட்டிக்கொள்கிற வேடதாரிகளை கழித்துவிட்டு பார்த்தால் அம்பேத்கரை முழு பொருளில் ஏற்றுக்கொண்ட தலித் அல்லாதவர்கள் வெகு சொற்பமானவர்களாகவே இருக்கும் நிலை உள்ளது. ஒத்த கருத்துள்ளவர்கள் கூடிக்கலைகிற மரபான வடிவங்களை விடுத்து மாற்று கருத்து கொண்டவரை உள்ளடக்கிய வெகுமக்களை நேருக்கு நேர் சந்தித்த வடிவத்தில் அம்பேத்கர் எனும் ஆளுமையின் பன்முக பரிணாமத்தை கொண்டு செல்வோம் அப்படின்னு பேசுகிற இடம் இருக்குல்ல, இந்த இடம் உண்மையில் அம்பேத்கரை வாசிப்பதற்கு என்னை தூண்டி இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. ஏன்னா இந்த ஒரு 4 நாள் இந்த புக்கை எடுத்து வாசிக்கும் போது இந்த இடத்துலேருந்து இந்த ரீடிங்க்கு போயிருக்கேன், இந்த இடத்துலேருந்து இந்த ரீடிங்க்கு போயிருக்கேன்னு ஒவ்வொரு கட்டுரையும் என்னால் அப்படி பொருத்தி பார்க்க முடியும். இப்படி பல கட்டுரைகளை சொல்லலாம். குறிப்பாக உள்ளூர் வரலாறுகளை எழுதுவது அப்படின்னு தாமியாசால ஒரு கேம்ப் நடத்தணும். பாண்டிச்சேரியில் ஒரு கேம்ப் நடக்குது. மொத்த தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 35 பேர் தான் கலந்துக்கிட்டோம். தோழர் அந்த கேம்ப் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு புத்தகம் ஒன்று எழுதுறாரு. அது என் வீடனில் தொடராக எழுதுறாரு. ஒசூர் எனப்படுவது யாதெனில் அப்படின்னு. பொதுவாக ஒரு ஊரை பற்றி எழுதணும் அப்படின்னா எல்லாரும் அவங்க ஊரை பற்றி எழுதியிருக்காங்க. நான் கூட ஒரு புக்கு தஞ்சாவூர் நகரத்தை பற்றி ஒன்று எழுதியிருக்கேன். ஆனால் ஒரு ஊரை பற்றி எழுதும்போது அதை எப்படி எழுதுவது? நீங்கள் ஒசூர் எனப்படுவது யாதெனில் புத்தகம் உண்மையில் அவருடைய அந்த மலை கவிதையை சொன்னார் இல்லையா, அந்த மலை கவிதை அது எவ்வளவு வலியானது அப்படிங்கிறது அந்த ஒசூர் எனப்படுவது யாதெனில்ல ஃபஸ்ட்டு சாப்டர் இருக்கும். அவங்க ஒரு வீடு கட்டுறதுக்காக அவங்க அப்பா அந்த கிராமத்திலிருந்து ஒசூருக்கு வருவார், ஒரு சொசைட்டியில் லோன் வாங்குறதுக்கு. அந்த ட்ராவல், அந்த வீடு ஏன் கட்டுறோம், ஆனால் வீடு எப்படி இருக்குது, தன்னுடைய வீடு எப்படி இருக்குன்னு விவரிச்சிருப்பார். இதெல்லாம் அந்த ஒசூரை பற்றியான ஒவ்வொரு பரிணாமத்திலேருந்து ஒசூர் எப்படி அவருடைய கனவுல இருந்த ஒரு ஒசூர் தான் வாழ்ந்து முடித்த போது நீங்கள் இந்த பெரிய மயானம் அப்படின்னு புதுமைப்புத்தன் சொல்கிற மாதிரி ஒசூர் கிட்டத்தட்ட தோழர் ஆதவன் அவர்களுடைய பார்வையில் ஒரு பெரிய மயானமாக அது போய் முடியும். கடைசியாக அந்த ஒசூரை பற்றி அவர் சொல்லக்கூடிய கட்டுரையில் இருக்கக்கூடிய இடம், ஒரு ஊரை பற்றி எழுதணும் அப்படின்னா அது வெறுமனா ஒரு பெருமிதங்களோடும் கொண்டாட்டங்களோடும். சமீபத்தில் ஒரு எழுத்தாளர் சந்துகளின் சரித்திரம்னு ஒன்று எழுதும்போது அந்த புக்கு முழுக்க படித்தா தஞ்சாவூரை பற்றி அப்படியே ஸ்லாகிச்சு எழுதிக்கிட்டே இருக்கார். ஆக்சுவலாக அவர் தஞ்சாவூரில் இல்லை, தஞ்சாவூர் கவிராயர். அவர் இப்போ சென்னையில் இருக்கார். அவருடைய நினைவுகள்லேருந்து தஞ்சாவூர் எழுதுறாரு. ஆனால் ஒசூரை பற்றி அவர் எழுதும்போது ஒசூரில் அப்போ இருக்கார், இந்த புத்தகத்தை எழுதும்போது ஒசூரில் இருக்கார். அவர் சொல்கிறாரு, தொழிலாளி வர்க்கத்தின் போராட்ட குணத்தாலும் அரசியலுடனாலும் செம்பூமியாய் மாறிக்கொண்டிருக்கிறது என மாணவ பருவத்தில் நான் உருவாக்கி வைத்திருந்த ஒசூர் பகுதி வெளிரி போய் இன்று காவி நிறமாய் காட்சியளிக்கிறது.
கிட்டத்தட்ட நீங்கள் ஒசூரை அவர் ஆரம்பிக்கும் போது ஒசூரை வந்து முதல்ல ஒரு கனவாக பார்ப்பார். அந்த ஒசூர் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு மாணவர் ஹாஸ்டல் வந்து எப்படி சாதிய கூடாரமாக இருக்குன்னு பார்ப்பார். அப்புறம் ஒரு தொழிற்சங்க சூழல் வரும்போது அங்கே வேலை பார்க்கக்கூடிய சூழல், இது எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு ஒசூருடைய கடைசி நிலைமை என்ன, அது மாதிரி வந்து இந்த காலகட்டங்களில் கல்வி குறித்து அவருடைய இது நீங்கள் அந்த பகடியாக அவர் வைக்கக்கூடிய தலைப்புகளில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு வந்து என்ன பார்ப்பரேட் அப்படின்னு ஒன்று வச்சுருப்பார். இந்த பார்ப்பரேட் அப்படிங்கிற சொல் இருக்குல்ல, பார்ப்பனியம் பார்ப்பரேட். நீங்கள் அம்பேத்கர் வந்து மன்மத் யூனியன் அந்த ஊரில் நடக்கிற தொழிலாளர் ரயில்வே தொழிலாளர் மத்தியில் பேசும்போது இந்திய தொழிலாளி வர்க்கத்திற்கு 2 எதிரிகள் தான். ஒன்று வந்து பார்ப்பனியம், இன்னொன்று அவர் இது முதலாளித்துவம் அப்படின்னு சொல்லுவார். ஆக்சுவலாக பிராமணியம்னு எழுதியிருப்பார். ஒரு கட்டுரையில் வந்து ஃபுல்லாக எழுதிட்டு குறிப்புன்னு ஒன்று கடைசியாக போட்டிருப்பார். என்னுடைய பார்வையில் நான் பார்ப்பனியம் தான் சொல்லுவேன், ஆனால் அம்பேத்கர் எல்லா இடத்தையும் பிராமணியம்னு எழுதியிருக்காரு, ஆகவே என் கட்டுரையில் பிராமணியம்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு ஒரு குறிப்பு எழுதுவார். அப்படி வந்து அம்பேத்கர் சொன்ன அந்த ஒரு பெரிய நீண்ட டெஃபனிஷன் அதுக்கு, அதை வந்து ஒரு சொல்ல அவர் எழுதியிருப்பார். கல்வி குறித்து பேசும்போது பார்ப்பரேட் அப்படின்னு ஒரு சொல் எழுதியிருப்பார். அதில் பார்த்தா மற்ற கட்டுரைகள்லாம் ஜவஹர்நேசன் எழுதியிருப்பார், ஒரு கட்டுரை தான் எழுதியிருப்பார். அந்த ஒரு கட்டுரை வந்து எவ்வளவு ஷார்ப்பாக ஒரே வரியில் இன்னைக்கு இருக்கக்கூடிய தேசிய கல்விக் கொள்கை என்பது ஒரு பார்ப்பரேட்டாக இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அது மாதிரி வந்து அவர் வைக்கக்கூடிய அதாவது ஒரு புனைவிற்கும் அல்புனைவிற்கும் பெரிய வேறுபாடு இல்லைன்னு அடிக்கடி அவர் சொல்லுவார். பெரிய ஒரு மயிரிலை தான் வித்தியாசம். திடீர்னு அது வந்து நீங்கள் புனைவுன்னு நினச்சிட்டு இருப்போம், அது அல்புனைவாக இருக்கும். கிட்டத்தட்ட இவரோட அந்த மீசை என்பது ஒரு மயிரை படிச்சுக்கிட்டே இருக்கும்போது இதில் எது உண்மை எது பொய்ன்னு தெரியாது. நம்ம இந்த முடிவெற்ற கடை இருக்கா இல்லையா இப்படி பல சந்தேகங்களுக்குள்ளே அதை படிக்கும் போதெல்லாம் போவோம். கிட்டத்தட்ட இவருடைய இந்த கட்டுரைகள்லையும் அது ஒரு கட்டுரை. அந்த கட்டுரைக்கு வந்து இவர் முருகேசன் கண்ணகியினுடைய வழக்கு குறித்தான ஒரு கட்டுரை. அந்த கட்டுரை அது வந்து ஒரு கட்டுரை. ஆனால் அதை படிக்கும்போது எனக்கு கட்டுரை ஃபீலிங்கே இல்லை. அதை படிக்கும்போது அது கிட்டத்தட்ட ஒரு சம்பவம், அந்த சம்பவத்தை ஒரு சீன் பை சீனாக எழுதுன மாதிரி இருக்கும். அதில் வந்து இது ஒன்றும் பழைய விஷயம் இல்லைங்க, அதுதான் அதனுடைய தலைப்பு. அதில் முருகேசன் கண்ணகியினுடைய வழக்கு நமக்கு தெரியும். தோழர் வந்து அதுக்குடைய நேரடியாக இந்த கலா ஆய்வுக்கு போயிட்டு வந்தாங்க, ஆமார்ஸோட போயிட்டு வந்தாங்க. ரொம்ப அவர் வச்ச முன்வைப்புகள் ரொம்ப முக்கியமானது அந்த காலகட்டங்களில். அந்த கட்டுரையினுடைய முடிப்பு எப்படி இருக்குன்னா, அந்த முருகேசன் கண்ணகி அவங்க 2 பேரும் வந்து கொலை செஞ்சிருவாங்க. கடைசி அந்த காட்சி அந்த கட்டுரை முடியும் போது அந்த கொலை செஞ்ச ஆள் இருக்கான் இல்லையா, அந்த கொலை செஞ்ச ஆள் வந்து அவனை பற்றி ஒரு சின்ன பையன் சொல்லுவான். நாங்கள் பேசி கொண்டிருந்த போது மணிகண்டன் 14 வயசு பையன் என்ற சிறுவன் மிகுந்த கவனத்தோடு எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்தான். அவனிடம் பேச்சு கொடுத்தோம். எங்கள் ஊரும் புதுக்கூரைப்பேட்டை தான். எங்கள் அப்பா அஞ்சாப்புலி, அம்மா லட்சுமி. அம்மாவுக்கு இந்த குப்பந்தான் ஊர். பிரசிடென்ட் மவன் மருதுபாண்டி எங்கள் அம்மாவை வச்சுருக்கான். நீங்கள் அந்த கொலை செஞ்ச மருதுபாண்டி இருக்கான் இல்லையா, முருகேசன் கண்ணகியை கொலை செஞ்ச மருதுபாண்டி அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு தலித் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பையன் சொல்கிறான், எங்கள் அம்மாவை அந்த பிரசிடென்ட் பையன் வச்சுருக்கான். விட்ட பதிவு பண்ணுறான். பதிவு பண்ணிவிட்டு அவங்க அப்பா இறந்து போயிடுறாரு. இப்போ இந்த சூழலில் இந்த 14 வயசு பையனுடைய காட்சியோடு அந்த கட்டுரை முடியும். உண்மையிலேயே அது எனக்கு வந்து அல்புனைவுலாம் சொல்ல முடியாது, அது ஒரு சிறுகதை ஷார்ட் ஸ்டோரிக்கான ஒரு இடம் தான். இவருடைய நீங்கள் புனைவு அல்புனைவுலாம் என்னால் பிரிச்செல்லாம் பார்க்க முடியல. அது போயிட்டே இருக்கும்போது ட்ராவலில் ஏதோ ஒரு உலகத்துக்குள்ளே நம்மளை வந்து கூட்டு போகிறது. அது மாதிரி அவர் வந்து கலைஞரை வந்து நம்ம அதாவது முத்தமிழ் அறிஞர்னு சொல்லுவோம், அவர் தீந்தமிழ் அறிஞர்னு ஒரு இடத்துல ஒரு கட்டுரையில் எழுதியிருப்பார். அது எங்கே எழுதியிருப்பாருன்னா, அந்த இந்த சண்டாளன் என்கின்ற சொல்லை வந்து கலைஞர் எல்லா இடத்துலையும் பயன்படுத்துவார். இந்த சண்டாளன் என்கின்ற சொல்லுக்கான விளக்கத்துக்கான கட்டுரைக்கு தலைப்பு இது. ஏன்னா கலைஞர் எல்லாரும் முத்தமிழறிஞர் 2010 பேசிகிட்டு இருக்கக்கூடிய அந்த உச்ச காலத்தில் கலைஞர் எனும் கருணாநிதி எனும் தீந்தமிழ் அறிஞர் அப்படின்னு எழுதியிருப்பார். அது மாதிரி கருணாநிதி அவர்கள் சொன்ன அந்த கலப்பிரர் காலம் குறித்து அவர் எழுதியிருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான கட்டுரை. அந்த காலகட்டங்களில் மயிலைசீனி வெங்கடசாமியும் போவேல்சாமியை தவிர வேறு யாரும் வந்து கலப்பிரர் குறித்தான ஒரு கட்டுரையை வந்து எழுதலை. தொடர் கலைஞர் வந்து ஒரு விஷயத்தை சொல்லும்போது அதுக்கு மருத்துவர் ஒரு கட்டுரை வந்து அப்போ செம்மொழி ஆய்வு மாநாட்டை ஒட்டி அவர் வந்து பேசியிருப்பார். அது மாதிரி அவர் பேசியிருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தா இந்த சொல் ஊர்கொழுத்தியல். சோழ சொன்னார்ல வெக்காபுலரிக்கு நிறைய கொடுத்துருப்பாருன்னு. ஆக்சுவலாக அந்த தமிழ் வெக்காபுலரினா எல்லாரும் பயன்படுத்துகிற சொல்லு கொடுக்குறது வெக்காபுலரி.
ஆனால் பொலிட்டிக்கல் சொல்னு இருக்குல்ல, ஒரு அரசியல் சொல், ஒரு சொல்லிட்டா அது இவர் தான் அப்படின்னு முடிவு பண்ணுறோம்ல. இப்போ இன்னைக்கு வந்து அனில் அப்படின்னா ஒரு பொது சமூகத்தில் அனில்னா யார் அப்படின்னு முடிவுக்கு போகிறாங்கல்ல. இது மாதிரியான இந்த ட்ரெண்ட் செட்டிங் அநேகமாக தொடர் ஆதவன் அவர்கள்ட்ட தான் ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். 2012 தருமபுரி இன்சிடென்ட்டை ஒட்டி ஊர்கொளுத்தி அப்படின்னு ஒரு சொல்லு, ரொம்ப பவர்ஃபுல்லான சொல்லு. அநேகமாக ராமதாஸ் வந்து இவர் எழுதின பல சொல்லுக்கு நேரடியாக கோவப்பட்டிருக்காரு. அவர் வந்து அவர் பதிவு பண்ண விஷயங்களுக்கு நேரடியாக அந்த நேரத்தில் வந்து கோவப்பட்டார். பல பேர் வந்து அந்த நேரத்தில் பேச தயங்கிய நேரம். இன்னையிலேருந்து நீங்கள் ராமதாஸை பார்க்க முடியாது. அன்னைக்கு இருந்த ராமதாஸ் வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லான ஏதாவது ஒன்று சொல்லிட்டா அவர் மேலே அட்டாக்கே விழுந்துடும். ஆனால் அந்த நேரத்தில் அவர் இந்த சொற்களை வந்து பொது வெளியில் பயன்படுத்துகிறார். பல பேர் ஊர்கொளுத்தின்னு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அந்த நேரத்தில். இந்த ஊர்கொளுத்தி நீங்கள் ராமதாஸ் எழுதுறதுலாம் சாதாரணமான விஷயமே இல்லை. அது மாதிரி வந்து அது தோலிருக்க சுளை முழுங்கல் அப்படிங்கிறலாம் பேசுறது. அது மாதிரி வந்து ரொம்ப முக்கியமான சில கட்டுரைகள் அப்படின்னு பார்த்தா கடவுளுக்கு முன்பிருந்தே உலகம் இருக்கிறது. ரொம்ப குறிப்பாக வந்து அவர் கடவுள் பற்றியான ஒரு டீட்டெயில்டு ஒரு உரையாடல். ரொம்ப குறிப்பாக அவர் மலேசியா போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு பகுத்தறிவாளர் மாநாட்டில் முன்வைத்து, இந்த பகுத்தறிவாளர் மாநாட்டில் முன்வைத்த பல்வேறு விஷயங்களை அவர் அந்த கட்டுரையில் வந்து முன் வச்சிருப்பார். ரொம்ப குறிப்பாக வந்து தோழர் ஆதவன் அவர்களுடைய படைப்புலகம் அப்படின்னு பேசும்போது எனக்கு வந்து அதை யாருக்கோ பேசுகிறோம் அப்படின்லாம் எனக்கு தெரில. என்னுடைய லைஃப்பை வந்து நான் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு இடத்துலையும் இவர் எங்கேயெல்லாம் எனக்கு தலையிட்டு இருக்காரு அப்படின்னு பார்க்க தோணுது. இப்படி தலையிட்ட நபர்கள் வந்து ரொம்ப சொற்ப நபர்களாக இருப்பாங்க. இவ்வளோ தமிழ்ச்செல்வன் அது மாதிரி நிறைய இடங்களில் பர்சனல் லைஃப்பில் ஒரு ஆள் தலையிடணும்ல. அப்படி தலையிட்ட ஆள் அப்படின்னு பார்த்தா ராதவன் அவர்களுடைய எழுத்துக்கள் நிறைய எனக்கு பர்சனலாக தலையிட்டு இருக்குன்னு இந்த இடத்துல வந்து சொல்லிக்கொள்ள பெருமைப்படுகிறேன். ஏன்னா அதை எங்கேயுமே நான் பதிவும் பண்ணதில்லை. நாங்கள் 2 பேரும் நிறைய பேசினாலும் கூட பர்சனலாக எங்கெல்லாம் பாதிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா பர்சனலாக இவ்வளவு பாதிப்புகளை வந்து சொந்த வாழ்க்கையில் ஏற்படுத்திய ஒரு எழுத்தாக அவருடைய எழுத்து இருந்திருக்கிறது. அந்த வகையில் தொடர் ஆதவன் தீட்சண்யா அவர்கள் இதே உற்சாகத்தோடு தொடர்ந்து எழுத வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.